யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 154வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 152ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, அமைதியை நாம் அடைய எவற்றை பரப்புரை செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இதற்குரிய சரியான விடை நம்பிக்கை மற்றும் ஒப்புரவை. இரண்டாவது கேள்வி, மன்னார் மடுத்திருப்பதியில் நடைபெற்ற வடக்கு கிழக்கு மறைமாவட்ட குருக்களுக்கான தியானத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர்? இதற்குரிய சரியான விடை 200ற்கும் அதிகமான குருக்கள். மூன்றாவது கேள்வி, அமைதியின் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப யாரை முதலீடு செய்ய வேண்டும் என்று கர்தினால் பியோத்திரோ தெரிவித்தார்? இதற்குரிய சரியான விடை இளைஞர்களை. நான்காவது கேள்வி, இம்முறை மேடையேற்றப்பட இருக்கின்ற திருப்பாடுகளின் காட்சியின் பிரதியை எழுதியவர் யார்? இதற்குரிய சரியான விடை திருமறை கலாம் என்ற ஸ்தாபக இயக்குனர் அமரர் அருட்கலாநிதி மரிய சேவியர். ஐந்தாவது கேள்வி, அண்மையில் யாழாயரை சந்தித்த ஏழைகளின் சிறிய சகோதரிகள் கன்னியர் சபையின் அருட்சகோதரிகள் யார்? இதற்குரிய சரியான விடை அருட்சகோதரிகளான அன்னா மரியா, பிலோமினா மற்றும் மரிய கிளாரட். ஆறாவது கேள்வி, நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களின் முப்பொன்விழா நினைவு மலரின் ஆசிரியர் யார்? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை அன்புராசா. ஏழாவது கேள்வி, சாட்டியில் நடைபெற்ற யாழ் மறைமாவட்ட குருக்களுக்கான தியானத்தை நெறிப்படுத்தியவர் யார்? இதற்குரிய சரியான விடை இந்தியாவில் இருந்து வருகை தந்த கப்புச்சின் சபை அருட்தந்தை பீட்டர் அமல்ராஜ். எட்டாவது கேள்வி, பன்னி ஹியூடெக் கரித்தாஸ் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேவையுடையோருக்கான கௌரவிப்பு நிகழ்வு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை உருத்திரபுரம் ஆரோகணம் இளைஞர் இல்லத்தில். ஒன்பதாவது கேள்வி, ஈழத்து திரைப்படமான அந்தோணி என்னென்ன மொழிகளில் வெளியிடப்பட்டது? இதற்குரிய சரியான விடை தமிழ், சிங்களம், மலையாளம். பத்தாவது கேள்வி, தருமபுரம் பங்கில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மரியாயின் சேனை பிரசீடியத்தின் பெயர் என்ன? இதற்குரிய சரியான விடை கருணை மாதா பிரசீடியம். 11வது கேள்வி, கொல்கத்தா என்பதன் பொருள் என்ன? இதற்குரிய சரியான விடை மண்டையோடு. 12வது கேள்வி, ஜெஸ்டமனி தோட்டத்தில் இயேசு எத்தனை முறை செபித்தார்? இதற்குரிய சரியான விடை 3 முறை. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறிய தருகின்றோம். பாவண்ணா சாமினி சுண்டுக்குழி புனித யுவானியார் ஆலயம், ஆனா ஜொயிலின் யாழ் புனித மரியன்னை பேராலயம். தொடர்ந்து வினாவிடை 154ற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, மதங்களுக்கிடையே வலுவான ஒற்றுமை ஏன் அவசியம் என திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி, காவிய நாயகன் தவக்கால ஆற்றுகை எப்போது முதல் முறையாக மேடையேற்றப்பட்டது? மூன்றாவது கேள்வி, கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற தமிழ் விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? நான்காவது கேள்வி, கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால பக்தி முயற்சி பாடல் போட்டியில் முதல் இடம்பெற்ற பங்கு எது? ஐந்தாவது கேள்வி, இளவாலை மறைக்கோட்டத்தில் நடைபெற்ற குடும்பங்களுக்கான கருத்தமர்வில் கருத்துரை வழங்கியவர்கள் யார்? ஆறாவது கேள்வி, யாழ்ப்பாணம் புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற தவக்கால 6ஆம் வெள்ளி திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? ஏழாவது கேள்வி, நெடுந்தீவில் நடைபெற்ற தவக்கால வீதி சிலுவை பாதை எங்கே ஆரம்பித்து எங்கே முடிவுற்றது? எட்டாவது கேள்வி, அப்போஸ்தலிக்க கார்மேல் சபையின் புதிய உயர் மேலாளராக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? 9வது கேள்வி,
யாழ் மறைமாவட்ட குருக்கள் மற்றும் துறவற சபை துறவிகளுக்கான தவக்கால தியானம் எங்கே நடைபெற்றது? 10வது கேள்வி, இளவாலை மறைக்கோட்ட பொது நிலையினர் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்ட பசாம் போட்டியில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர்? 11வது கேள்வி, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் உடலை பெற்று அடக்கம் செய்தவர் யார்? 12வது கேள்வி, இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்திய போர் வீரனுக்கு நடந்த அற்புதம் என்ன? மொத்தமாக 12 கேள்விகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். இவற்றுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 07426267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.